ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், எந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னையோட டேயில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 17,205 கொடுத்துருக்கேண்ணா. பாருங்கள், 17,110 எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸில் பட்டு திரும்ப ஆரம்பிச்சிருச்சா? நியர்பைலே பாருங்கள் நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட்டும் இந்த ட்ரெண்ட் லைன்லேயே இருக்குது. ஸோ நம்மளால் எந்த இடத்துலையுமே வாங்கியிருக்க முடியாது. அடுத்த சப்போர்ட் பாருங்கள், நான் இங்கே கொடுத்துருக்கேன் 17,087. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீஜன் பாருங்கள். அடுத்த நம்ம கொடுத்த சப்போர்ட் ரீஜன் பாருங்கள் 17,081. இதை தாண்டி இங்கே கீழே க்ளோஸ் ஆகிடுச்சா? இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்த புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணி மேலே இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணியிருந்தால் ஈஸியாக இந்த பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணி எடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வரைக்கும் டச் பண்ணுறதுக்கு அதேமாதிரி எக்ஸலண்ட்டாக நம்ம அடுத்த சப்போர்ட் என்ன சொன்னோம்? 16,954 சொன்னோம், 16,955. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு ஈஸியாக இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்த நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த கட்டான கேண்டலோட ஹையை ஸ்டாப் லாஸாக கூட வச்சு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறோங்கிறத பேஸ் பண்ணியான ரிவார்டு தான். நம்ம மினிமம் பாயிண்ட்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாலே நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் 39,787. இன்றைக்கி போன ஹை 39,990. ஆனால் அந்த இடத்துக்கு மேலே அதால் ஃபர்தராக அப் ஆக முடியல, டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் அவுட் ஆனோன்னே கீழே இறங்கிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த இடத்துட்ட ஒரு புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி இந்த ரீஜனை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த கட்டான கேண்டிலோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 39,653. அடுத்து நமக்கு மந்த்லி லோ எங்கே இருக்குது? 39,556. ஓகேங்களா? 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக இதில் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் எங்கேயுமே மூமெண்டம் இல்லை. அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், இந்த வயலட் கலர் லைனை கட் ஆகுதப்போ நீங்கள் இந்த இடத்துட்ட இருந்து இதை ஸ்டாப் லாஸாவோ இல்லை இந்த ரீஜனை ஸ்டாப் லாஸாவோ வச்சுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து இந்த ஜோன் தான் நமக்கு சப்போர்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்? 39,161. இங்கே எக்ஸாக்டாக வந்திருக்க லெவல் பாருங்கள், 39,159 வந்திருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாளைக்கு நிஃப்டியோட லெவல் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டேக் கேண்டிலில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வீக்லியிலே உங்களுக்கு சொன்னேன். வீக்லி அனாலிசிஸ் போட்டிருக்கிறதுலையே ஆக்சுவலாக நிஃப்டிக்குள்ளே என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்குன்னா, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, இப்போ அடுத்த லோ எங்கே வந்துருச்சு? இந்த ரீஜன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட் லைனோடது. ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஃபர்தராக இது என்ன பண்ணுன்னா இந்த ரீஜனை தொட்டு இப்படி ரீடெஸ்ட் ஆகி இப்படி திருப்பி ஃபர்தராக கீழே இறங்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துட்டே சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்கும். பாருங்களேன், இந்த 2 கேண்டிலும் நியர்பைலே இருக்குது பாருங்கள். ஸோ நாளைக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷனோ இல்லை ஒரு ஃபர்தர் சின்ன ஒரு அப் ட்ரெண்டோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த லைன் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, எந்த லைன் சொல்கிறேன்? இந்த கிராஸ் லைன். இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லைனோட கலரை மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அப்போ தான் 5 மினிட்ஸில் வைக்கிறப்ப 15 மினிட்ஸில் வைக்கிறப்ப நமக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும், எந்த ஜோன் நம்ம சொல்கிறோன்னே. நான் அதை வயலட் கலரில் ஜோனில் மாற்றிக்கிறேன் இந்த சேனலோட லைனை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம அப்படியே 1 ஹவர் கேண்டில் வச்சு ஏதாவது ட்ரெண்ட் லைன் நமக்கு வரைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு நான் இந்த வயலட் கலர் லைன் அங்கே போட்டேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ பாருங்கள், கரெக்டாக எந்த இடத்துல நிற்கிது 1 ஹவர் கேண்டில் இந்த ரீஜன். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் இன்னையோட டே லோ ஹையை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த ரீஜனும் அங்கேருந்து நம்ம கலர் மாற்றணும்ல, அந்த ஆரஞ்சு கலர் லைனும் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் ஆகுதுங்களா? ஒன்ஸ் இந்த ரீஜன் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த அரிஜன் லைன் நுழைஞ்சிருக்கோம்ல, இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து நமக்கு இமீடியட்டாக இருக்க போகிற சப்போர்ட்டு இந்த ரீஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ், 16,859. ஓகேங்களா? அதுக்கும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 16,759. அதே சேம் டைமு இது உள்ளார ஒரு சின்ன சேனல் மூவ் ஆகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதோட லோ ரீஜனும் இந்த இடத்த தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போயிடலாம்.
ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன மாதிரியான ட்ரெண்டை மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட் லைனை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அது கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்தராக இதுக்குள்ளார எப்படி நாளைக்கு நம்ம இன்ட்ராடே பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். நான் சின்னதாக ஜூம் அவுட் பண்ணி வேறு எங்கே இருந்தாவது ஆங்கிள் நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்குறேன். எல்லா ரீஜியன்லேயுமே நமக்கு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் இதோட கன்சல்டேஷன் எந்த லெவல் மூவ் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கலரை நான் ஆக்சுவலாக ப்ளூவாகவே வச்சுக்கிறேன். அதே சேம் டைமு இந்த ரீஜனையும் இந்த ரீஜனும் இது அப் ட்ரெண்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தால் அது அங்கேயே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டவுனோட பாசிபிலிட்டிஸுக்கு இங்கேருந்து இன்னையோட டே க்ளோசிங் இருக்குல்ல, அதை நான் மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இருக்கிற ரீஜன் பார்த்துக்கலாம். இங்கேருந்து ஃபர்தராக நிஃப்டி அப் ஆகுது, கேப் அப்னா இந்த ரீஜன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது பிரேக் அவுட் ஆனால் இந்த ரீஜன் 17,000 ரேஞ்சுக்கே. ஓகேங்களா? இதே கேப் டவுன் ஆகுது, இல்லை இன்னைக்கு டேவோட லோவை கட் பண்ணுதுன்னா ஆரஞ்சு கலர் லைன் ஆல்ரெடி நம்ம கிராஸ் லைன் வரைஞ்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோடது. ஸோ இந்த ரீஜன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் இது தான் 16,857 தான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட இன்னைய டேவோட ஹை லோவை நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டே கேண்டிலில் வைக்கிறேன். என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இதுக்குள்ளார இப்போ நமக்கு ஃபார்ம் ஆகி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுதா, ஏதாவது அனலைஸ் பண்ண முடியுதாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த டே கேண்டிலில் இது பழைய லைன் வரைஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை ரெடி பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நிஃப்டி பேங்க்கில் இந்த ரீஜன் எடுத்துக்கோங்க. இந்த ரீஜன் பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த இடத்த டே டபுள் டாப்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? டபுள் டாப் இந்த இடத்துல வந்திருக்கான். இப்போ இந்த ரீஜன்லேருந்து ப்ரீவியஸ் மந்தோட லோவை போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லைனா இந்த ரீஜனில் கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த ட்ரெண்டு இது கூட மேட்ச் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைனு கரெக்டாக பாட்டம் டு பாட்டம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரீஜன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 1 ஹவரில் இது ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்குது, டபுள் டாப்போட பிரேக் அவுட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய அனலைசிஸில் சொல்லிட்டே இருக்கேன். கரெக்டாக இது பிரேக் அவுட்டும் ஆகி இப்போ கீழே இறங்கிட்டுருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நம்ம அங்கே வரைஞ்ச கிராஸ் லைனு. ஸோ நாளைக்கு இந்த ரீஜனுக்குள்ளே இந்த ப்ரீவியஸ் மந்தோட லோவும் இந்த ரீஜனுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைனா இதை சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த ரீஜனுக்குள்ளே மூவ் ஆகலாம். ஒன்ஸ் இந்த லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது டபுள் டாப்போட கன்ஃபர்மேஷனை நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நாளைக்கு இன்ட்ராடே லெவலுக்குள்ளே என்ன மாதிரி ட்ரெண்ட் இதுக்குள்ளே மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு போகலாம். ஜூம் அவுட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் ஆல்ரெடி, ஒரு ட்ரெண்ட். இதை இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி மேட்ச் பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த சேனலுக்கு இந்த ரீஜன் பிரேக் அவுட் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி ஓப்பன் ஆனது பிரேக் அவுட்டு. பட் இந்த இடம் இன்னமும் கன்சிடரேஷன் படி பார்த்தா சேனலுக்கு இது ஒரு ரீடெஸ்ட் லெவலு. ஓகேங்களா? ஃபர்தராக இதுக்கு கீழே மூவ் ஆனால் தான் இது உள்ளே டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னைய டேவோட லோ. ஒன்ஸ் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, இல்லை இதே ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ரீஜன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்து இங்கே கிராஸ் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த ரீஜன் எதை சொல்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம நேற்று அனலிசிஸில் பார்த்தோம்ல,
அந்த ரீஜன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து இந்த ரீஜன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரீஜனை போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை டவுன் ஆகுது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ரீஜனுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் டவுன் ஆகுதுன்னா இதை வந்து சப்போர்ட் எடுக்க பார்க்கும். 38,687 இதுவும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகலாம் நாளைக்கு பேங்க் நிஃப்டி.